Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. அர்ஜுனன் குருக்ஷேத்திர யுத்தத்தின் நடுவில் நின்றான். அவன் கையில் இருந்த காந்தீபம் கீழே விழுந்தது. அவன் சொன்னான், என்னால முடியாது, நான் குழப்பத்தில் இருக்கேன். இன்று நாம் யுத்தக்களத்தில் இல்ல, ஆனா கெரியர் என்ற குருக்ஷேத்திரத்தின் நடுவில் நாமும் நிற்கிறோம். இன்ஜினியரிங் படிச்சோம், ஆனா இதுதான் வாழ்க்கையா? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா? பிஸ்னஸ் தொடங்கலாமா? பேஷனை ஃபாலோ பண்ணலாமா? பேரண்ட்ஸ் கேட்கணுமா? ஹார்ட் கேட்கணுமா? நம்ம கையில் இருக்கிற வாழ்க்கை வில் கூட சில நேரம் கீழே விழுது. இந்த கன்ஃபியூஷனுக்கு கிருஷ்ணா என்ன சொல்லுவார்? பார்ட் 1. கன்ஃபியூஷன் இஸ் நாட் வீக்னஸ். அர்ஜுனன் பயந்தான். தோல்வி பயம், தவறு செய்கிறோமோன்னு கில்ட், ஓவர் திங்கிங், அட்டாச்மெண்ட். இதே விஷயங்கள்தான் இன்றைய இளைஞர்களின் மனதிலும் இருக்கு. ஃபெயில் ஆயிட்டா? ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் ஆயிட்டாங்க, டைம் போயிடுதே, பீப்புள் என்ன நினைப்பாங்க? கேளுங்க, கன்ஃபியூஷன் வந்தாதான் கிளாரிட்டி தேட ஆரம்பிக்கிறோம். குழப்பம் பலவீனம் இல்ல, அது விழிப்புணர்வின் ஆரம்பம். பார்ட் 2. நோ யுவர் தர்மா. கிருஷ்ணா சொன்னார், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயம். உன் தர்மம் என்ன? தர்மா என்றால் மதம் இல்ல, உன் இயல்பு, உன் திறமை, உன் பொறுப்பு. நீ இன்ட்ரோவர்ட்டா, கிரியேட்டிவா, அனலிட்டிக்கலா, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? கெரியர் கன்ஃபியூஷன் வரும்போது நாம நம்ம தர்மத்தை மறந்து பிறர் வாழ்க்கையை காப்பி பண்ண முயற்சி பண்றோம். கிருஷ்ணா சொல்வார், நீ வேற யாராக முயற்சி பண்ணாதே, நீ நீயாக இரு. பார்ட் 3. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். கிருஷ்ணா சொன்னார், கார்யே வா அதிகாரஸ்தே. உனக்கு எஃபர்ட் மேல்தான் அதிகாரம், ரிசல்ட் மேல் இல்ல. நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் உன் உழைப்பு, உன் டிசிப்ளின், உன் லேர்னிங். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாதது மார்க்கெட், டைமிங், அதர்ஸ் ஒப்பீனியன். வாரியர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு, யோகி மாதிரி டிட்டாச் ஆகு. அதுதான் கெரியர் கீதா. பார்ட் 4. கம்பேரிசன் இஸ் பாய்சன். அர்ஜுனன் முன்னாடி இருந்தவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன். அவன் கம்பேர் பண்ணினான். இன்று நாம் கம்பேர் பண்றது இன்ஸ்டாகிராம் சக்சஸ், லிங்க்டின் ப்ரமோஷன், ரிலேட்டிவ்ஸ் கிட்ஸ். கம்பேரிசன் ஒரு மென்டல் பாய்சன். ஒவ்வொருவருக்கும் டைம்லைன் வேற. ஒரு விதை 3 மாதத்தில் முளைக்கும், மற்றொரு விதை 3 வருடத்தில் மரமாகும். அதனால்தான் உன் வேகம், உன் பாதை. பார்ட் 5. பேஷன் வர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிருஷ்ணா சொன்னது பேஷன் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் விட்டுடு அல்ல. அவர் சொன்னது பேலன்ஸ். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கா? அப்போ ஸ்ட்ராட்டஜி வேணும். சர்வைவல் ஜாப் ப்ளஸ் ஸ்கில் பில்டிங் ப்ளஸ் சைட் பேஷன். வாரியர் இம்பல்சிவ் ஆக மாட்டான், அவன் கால்குலேட்டட் மூவ் பண்ணுவான். பார்ட் 6. ஓவர் திங்கிங் பெராலிசிஸ். அர்ஜுவன் ஃப்ரீஸ் ஆயிட்டான், நாமும் ஃப்ரீஸ் ஆகிறோம். டூ மெனி ஆப்ஷன்ஸ், டூ மெனி ஒப்பீனியன்ஸ், டூ மெனி யூடியூப் வீடியோஸ். கிளாரிட்டி திங்கிங்ல வராது, ஆக்ஷன்ல தான் வரும். 6 மாதம் ஒரு பாதை சூஸ் பண்ணு, டீப்பா ஒர்க் பண்ணு, ரிவ்யூ பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணு, மூவ் அகெயின். பார்ட் 7. இன்னர் பவர். கிருஷ்ணா விஸ்வரூபம் காட்டினார். அதன் அர்த்தம் என்ன? நீ நினைப்பதற்கும் மேலான சக்தி உன்னுள் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷன்ல வராது, ஸ்கில்ல வரும், டிசிப்ளின்ல வரும், கன்சிஸ்டன்சில வரும். கெரியர் கிளாரிட்டி எஃபர்ட்டுக்கு முன் வராது, எஃபர்ட்டுக்கு பிறகுதான் வரும். இப்போ நான் உன்னிடம் பேசுறேன், நீ கன்ஃபியூஷன்ல இருக்கியா? அது உன் பலவீனம் இல்ல, அது உன் பொட்டென்ஷியல் அதிகம்னு அர்த்தம். அர்ஜுனா, நீ யுத்தத்துக்கு பிறந்தவன், ஊடிக்கொண்டு வாழ்வதற்கல்ல. நீயும் கெரியர் யுத்தத்துக்கு பிறந்தவன். சூஸ் யுவர் பாத், ஒர்க் லைக் அர்ஜுனா, திங்க் லைக் கிருஷ்ணா. கெரியர் கன்ஃபியூஷன் ஒரு கர்ஸ் இல்ல, அது உன் வாழ்க்கையின் கீதையின் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கன்ஃபியூஷன்ல இருக்கும் உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வாழ்க்கையின் கீதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.